சயாட்டிக்கா சயாட்டிக்காங்கிறது அதாவது நம்ம கால் தொடை இருக்கு இல்லையா, தொடையில் பின்பாகத்தில் சப்ளை பண்ணக்கூடிய நரம்புக்கு பேர் சயாட்டிக் நர்வ். சயாட்டிக் நர்வ் அந்த மெயின் நரம்பு கீழே வரைக்கும் வரும், பாதம் வரைக்கும் வரும். அந்த நரம்பில் ஒரு வலி வருதுன்னா அதுக்கு பேர் சயாட்டிக்கா, அவ்வளோதானே தவிர அது ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் கிடையாது. அந்த நரம்பு எப்படி அதில் வலி வரலான்னா, டிஸ்க்கு மேலே ஸ்பைனல் கார்டில் நம்ம நரம்பு மண்டலம் எலும்பில் முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அதில் கீழே லம்பார் வெர்டிப்ரா இருக்கும், L1 L2 L3 L4. இது எல்லாமே ஸ்ட்ரெயினுக்கு உள்ளது உட்பட்டது. நம்முடைய நிற்கும் போதும் நடக்கும்போது படுக்கிறது நேரத்தை தவிர எல்லாமே ஸ்ட்ரெயின் அதில் தான், அது பாடி ஃபுல்லாக அதில் தான் லோட் ஆகுது. அப்புறம் நீங்கள் 2 வீலரில் போகிறீங்க, ஜெர்க்கு எல்லாமே அதில் ஸ்ட்ரெயின் ஆகுது. நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நமக்கு அதெல்லாம் நட்டு போல்ட்டெல்லாம் ஒன்றும் வச்சு மாட்டலை, எல்லாம் அப்படியே மசில் அந்த இதில் சப்போர்ட்டில் இருக்குது. அப்போ அந்த டிஸ்க்கு கொஞ்சம் விலகி அந்த நரம்பு அங்கே உள்ளே இருந்தால் வருது வெளியில். சயாட்டிக் நர்வு சப்ளை பண்ணக்கூடியது உள்ளேருந்து 3-4 நரம்பு எல்லாம் சேர்ந்து ஒரு இப்படி ஒரு வலை மாதிரி ஆகி கீழே சயாட்டிக் நர்வாக போய் எல்லா இடமும் சப்ளை பண்ணுது. அதில் ஏதாவது ஒரு சின்ன இரிட்டேஷன், சின்ன ஒரு எலும்பு துண்டு லேசாக விலகி அதில் அழுத்துச்சுன்னா அந்த நரம்பு எங்கே சப்ளை பண்ணுதோ அங்கெல்லாம் கரண்ட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் அந்த சென்சரி ஃபைபர்ஸ், அந்த வலியை உணர்த்தக்கூடிய நரம்புகள் அழுத்தப்படும் போது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகும்போது, அதில் குருத்தெலும்பு இருக்குது இல்லையா, ஒவ்வொரு எலும்புக்கும் ஊடால குருத்தெலும்பு இருக்கும், அது பேர் இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். ஒவ்வொரு வெர்டிபிராவுக்கும் இடையில் உள்ளது. அது பல்ஜ் ஆகிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் குத்திக்கிடும், அழுத்திக்கிட்டு இருக்கும். அந்த நம்முடைய நரம்பு மண்டலத்தை அழுத்தும் போது அந்த வலி வருது இல்லையா, அது பேர் தான் சயாட்டிக் நர்வ். சயாட்டிக்கா அந்த பெயின் எல்லாம் அது மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த வலி இருக்குது, அது பேர் சயாட்டிக்கா. சயாட்டிக் நர்வில் இரிட்டேஷன் ஆகிறதுனால அது பேர் சயாட்டிக்கா. அதுக்கு பெயின் கில்லர் கொடுக்கணும். அந்த நரம்பு எங்கே அழுத்துதோ சிலருக்கு அந்த நம்பார் பெல்ட் கொடுப்பாங்க, அல்லது சில பிசியோதெரப்பி கொடுத்து ரெஸ்ட் கொடுக்கணும். சில ஆக்டிவிட்டீஸை நம்ம குறைச்சிக்கணும், குனியது நிமிறது, அந்த கீழே உட்காந்து எழும்புறது, அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸை குறைக்க சொல்லுவாங்க. எக்ஸ்ரேயோ ஸ்கேனோ பார்த்துட்டு அந்த எலும்பு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த அட்வைஸ் படி நம்ம கேட்டுக்கணும். ரொம்ப டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி பயங்கரமாக குத்திக்கிட்டு நிற்கிதுன்னா சர்ஜரி கூட பண்ண வேண்டி வரலாம். நம்ம எலும்பு எல்லாம் எப்படி அலைன்மெண்ட் இருக்கோ, சில நேரம் அலைன்மெண்ட் நேராக இல்லாமல் அப்படி போயிட்டுனா அது பேர் லிஸ்தசிஸ், லம்பார் லிஸ்தசிஸ்ம்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த எலும்பு அந்த லம்பார் வெர்டிபிராவில் அந்த 5 வெர்டிபிராவுக்குள்ளே நிறைய டிசீஸ் இருக்குது. அது எலும்பு டாக்டருக்கு தான் ஸ்பெஷலாக தெரியும். அந்த நரம்பு சயாட்டிக் நர்வுங்கனால அது பேர், அது வலியை போக்குறக்கூடிய மாத்திரைகள், அப்புறம் அந்த டிஸ்கை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குரிய மாத்திரைகள், இதெல்லாம் போட்டு சில ஆக்டிவிட்டீஸை நம்ம குறைச்சி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து கொண்டு வந்தால் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே ஒரு 80% சரி பண்ணலாம். சிவியராக அந்த நியூரல் கனால், அந்த நரம்பு கீழே வருது இல்லையா, அதில் போய் இது அழுத்திக்கிட்டு இருக்குது, எலும்பு ஏதாவது டிஸ்க் எதாவது அழுத்திக்கிட்டு இருக்குன்னா சர்ஜரி கூட பண்ண வேண்டியது வரலாம்.